அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இப்போ 7/5 நேற்று வந்துட்டு ரிலீஸ் ஆன கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டை பற்றின வீடியோ தான் அது. இதில் சிவிலுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குது சரிங்களா? கிட்டத்தட்ட 330 போஸ்ட் வந்துட்டு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு விட்டுருக்காங்க. இதுக்கு சிவிலில் எத்தனை போஸ்ட் இருக்குது என்ன ஏதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வெல்கம் டு மதன்ஸ் டிஎன்பிசி சர்க்கிள் சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் படி வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட், அடுத்தது நான் இன்டர்வியூ போஸ்ட், அடுத்த டிப்ளமோ ஒரு ஐடி லெவல் அந்த அதாவது இந்த சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கான போஸ்ட், இது மூணும் வந்துட்டு வரப்போகுது இந்த 2 மாதத்தில் சரிங்களா? மே ஜூனில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அதுக்கானது வந்துட்டு வரிசையாக வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்காக வந்துட்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஜென்ரல் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே ஓகே, இது எல்லாம் எக்ஸாம் பேப்பர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்டோம்னா மொத்தமாக வந்துட்டு 7 போஸ்ட்டு தான். ஓகேங்களா? சிவிலுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 7 போஸ்ட்டு மட்டும்தான். ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் நம்பர் 9 கோடு வந்துட்டு 3345 அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிங்களா? ஃபுல் டைம் ஏஐசிடி அப்ரூவ்டு யூஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அட்லீஸ்ட் 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பிஇ டிகிரி ப்ளஸ் 7 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு இதில் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போஸ்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு 3 போஸ்ட் வந்துட்டு இருக்குது. மொத்தம் வந்துட்டு 3 போஸ்ட் இதில். ஓகே, அது முன்னாடி இருக்கும், அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இது பார்க்கணும். 3 போஸ்ட்டு தான் அது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த 15, ஸோ சீரியல் நம்பர் 15. ஸோ 3346 டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஸ்டு பை இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்டோம்னா அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஏ மாஸ்டர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏல வந்துட்டு டிகிரி வந்துட்டு வேணும். தென் நாட் லெஸ் தென் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்ரைசல் எக்ஸிக்யூஷன் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ இதுக்கு எத்தனை போஸ்ட் அப்படின்னா வந்துட்டு 2 போஸ்ட். ஓகேங்களா? 2 போஸ்ட் இதுக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னா 1778 போஸ்ட் கோடு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், must possess BE degree of civil or highway with experience in town planning works of a period not less than 2 years. So BE plus 2 years experience. ஓகேங்களா? டவுன் பிளானிங் இந்த ஒர்க்ஸில் வந்துட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், மேபி இந்த சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 7 போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நம்ம பிஇ படித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 7 போஸ்ட் மொத்தம் வந்துட்டு மேலே 2 அதாவது 3 2 அதாவது இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 9, இதாவது 9ஆம் நம்பர், தென் 15ஆம் நம்பர் சீரியல் நம்பர். ஓகேங்களா? 15th. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ மொத்தம் வந்துட்டு 7 போஸ்ட் 7 போஸ்ட். ஓகேங்களா? இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒரு கெஸ்ஸை வந்துட்டு சொல்கிறேன், ஜேடிஓவில் வந்துட்டு வேக்கன்சிஸ் கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை விட்டால் வந்துட்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஓகேங்களா? சர்வே அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு கேஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எலெக்ஷன் 2024 வந்துட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது எலெக்ஷன் டைமில். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த டிப்ளமோ அந்த சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் என்ன இது வருதோ அதை இந்த வருஷத்துலேயே வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்க. கோர்ட் கேஸ் இருந்தாலும் அதை எப்படியாவது முடித்து ஃபில் பண்ண தான் வந்துட்டு பார்ப்பாங்க இந்த வருஷத்துக்குள்ளார. ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வராது, அதுக்கு அடுத்த வருஷம் புது கவர்மெண்ட் வந்துட்டு பதவி இருக்கும். அது எவ்வளோ புது கவர்மெண்ட் வந்தோடனே உடனே எவ்வளோ இது வேக்கன்சிஸ் விடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு ஜேடிஓ அண்ட் சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் கேஸில் இருக்குது, உடனே எல்லாம் சொல்லுவீங்க கேஸில் இருக்குது சார் வரும், கேஸ் வந்துட்டு இதாகிட்டு வந்துட்டு வரும், ஏதாவது ஒரு இது வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? அந்த டென்டேட்டிவ் பிளானர் படி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? கேஸ் இருந்தாலுமே டக்குன்னு முடிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்துட்டு படிங்க, சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு படிங்க, ஜேடிஓக்கும் வந்துட்டு படிங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமான கிளாஸஸ் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு
இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான அப்டேஷன் கூட சீக்கிரமே வந்துட்டு வரும். சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு ஏற்கனவே மேடம் கொடுத்துருப்பாங்க அப்டேட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஷெட்யூல் போயிட்டுருக்கு. ஸோ மேபி இன்னொரு 1 வீக்குள்ளார வந்துட்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு வீடியோ வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே. ஸோ படிங்க. அதாவது கோர்ட் கேஸு வந்தோடனே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ சில பேர் வந்துட்டு இந்த சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் வீடியோ போட்டோன்னே கேட்டாங்க, இன்னும் கோர்ட் கேஸே முடியல, அதுக்குலாம் கோர்ட் கேஸ் முடியலன்னா என்ன, டக்குன்னு அடுத்த ஹியரிங்கில் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் புக்கை புரட்டி படிப்பீங்களா? முன்னாடியே படித்து வச்சுங்க. ரைட்டா? கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வந்தால் ரைட், இல்லையா அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்கணும். ஓகேவா? படிக்கிறது என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? சில பேருக்கு இருக்குத்தனமாக வந்துட்டு சொல்லிவிட்டு கோர்ட் கேஸ் வரட்டும், அது கோர்ட் கேஸ் போட்டிருக்கேன் பார்த்து வரட்டும். கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க. ஒன்று கோர்ட் கேஸ் தான் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிஎன்பிசி இதை விட்டுட்டு வேறு எது வேறு வேலைக்கு வந்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் இப்போ உள்ள இதில் வந்துட்டு எல்லா இதுக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு எப்படி நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் அதை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு தீர்வு கிடையாது. ரைட்டா? படிங்க, நீங்கள் பாட்டுக்கு படிங்க. ஓகே. ஜேடிஓக்கு படிங்க, சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கு படிங்க. ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு கை கொடுக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே. So thank you. Thanks a lot for watching this video.